நேச்சுரல் வே பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற ஒரு விமன் ஒபிஸா இருந்தா அவங்களால ஏன் சீக்கிரமா கன்சீவ் ஆக முடியல? காரணம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எண்டோமெட்ரியம் பாலிப்ஸ் அப்படின்னா என்ன? கர்ப்பப்பையினுடைய உள் பகுதியில் இருக்க லேயரை தான் நம்ம எண்டோமெட்ரியம்னு சொல்றோம். இந்த எண்டோமெட்ரியத்தினுடைய உள் பகுதியில பரு போல திசுக்கள் இணைஞ்சு சின்னதாவோ அல்லது பெருசாவோ இருக்கலாம். அதை தான் நாம பாலிப்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு சில பாலிப்ஸ் அதுவே கரைஞ்சு வெளியேறிடும். ஒரு சில பாலிப்ஸ் உள்ள அப்படியே ஸ்டோர் ஆகி நேச்சுரல் வே கன்சீவ் ஆகுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை ரொம்ப குறைச்சு கொடுக்கும். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால தான் எண்டோமெட்ரியம் பாலிப்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த எண்டோமெட்ரியம் பாலிப்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஒரு பீரியட் சைக்கிளிங் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்லயே இன்னொரு தடவை பீரியட் வர்றது, ஹெவி ஃப்ளோ ஆகுறது, PCOS ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹெவி ஃப்ளோ, மெனோபாஸ் ரீச் ஆனவங்களுக்கும் இன்னர் எண்டோமெட்ரியம் பாலிப்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் ஹெவி ஃப்ளோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எண்டோமெட்ரியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கணும்னு நினைச்சா நம்மளுடைய டயட்ல ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனை செக்ரிகேஷன் பண்ணக்கூடிய ஃபுட்டை சேர்த்துக்கணும். அயன் அண்ட் புரோட்டீன் ரிலேட்டடான ஃபுட்ஸை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் குறையாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, இன்னும் கரு உருவாகல, காரணம் என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கீழே இருக்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எஸ், நாங்க ஒரு ஃபர்டிலிட்டி அவேர்னஸ் செக்ஷன் கண்டக்ட் பண்ண போறோம். அதுல உங்களை மறக்காம கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாரு பார்த்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.